பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். யார் பலன் கொடுக்க முடியும்? எந்த நிலம் பலன் கொடுக்கும்? எந்த நிலத்தில் விதைகள் விதைக்கப்படுகிறதோ, தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதோ, அந்த நிலம் தான் பலன் கொடுக்கும். அதுபோல இறைவார்த்தை எனக்குள் கொடுக்கப்பட்டு அந்த இறைவார்த்தையை வளரும்படியாக ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஊற்றப்படுகின்ற பொழுதுதான் நான் பலன் கொடுக்க முடியும். அப்ப என் வார்த்தையில இறைவார்த்தை விதைக்கணும் அப்படின்னா சீரிய உள்ளத்தோடு, சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்பவர்களாக, வார்த்தையை படிப்பவர்களாக, வார்த்தையை தியானிப்பவர்களாக, வார்த்தையை இதயத்தில் சுமப்பவர்களாய் நான் மாற வேண்டும். இத்தகைய மன உறுதி எனக்குள் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் விதைக்கப்பட்ட வார்த்தையை 60, 80, 100 முறையாக பலன் கொடுக்க கிருபை செய்வார். அப்போது நான் பலன் கொடுப்பவனாய், பலன் பெறுபவனாய் மாறுவேன். ஆக இந்த உலகத்தில் பலன் கொடுப்பவனாயும் பலன் பெறுவனாய் மாற இறைவார்த்தையை சுமப்போம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்ப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.